ஐயா இவங்களை நம்ப முடியாது, இதுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய நடத்தையில வந்து கொஞ்சம் கூட சொல்ற வார்த்தையை கேட்கறது கிடையாது, அதனால இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய தொந்தரவு வந்துடும், அதனால நீங்க வந்து இப்ப வந்து 10,000 பேருக்கு மேல வரக்கூடாது, வந்தா இப்படிப்பட்ட நடவடிக்கை உங்க மேல தெளிவாக நீங்க வந்து உத்தரவு கொடுங்க. இப்ப எங்களை சொன்னீங்கன்னா சரி நாங்க என்ன பண்றது, 10,000க்கு மேல வந்தாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது பெரிய லா அண்ட் ஆர்டர் ஆகும். இப்ப இன்னைக்கு வந்து இதுல வந்து ஒரு ஒளிபரப்புல வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அது போலீஸ் ஷுட் நோ ஹவ் டு கண்ட்ரோல். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணா உடனடியா வந்து கட்சிக்காரங்க வந்து தூண்டி விட மாட்டேன், ஏன்னா விஜயே தூண்டி விடுறாரு, கட்சிக்காரங்க வந்து பாத்தியா நம்ம கட்சிக்காரங்க வந்து எப்படி நடத்துறாங்க போலீஸ் பாத்தியா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து கன்ஃபரன்டேஷன் வரும். அப்ப சாதுரியமா தான் அந்த சிச்சுவேஷனை கையாள வேண்டியிருக்கும். கூட்டம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி இன்டியூஸ் பண்றாங்க, இன்சைட் பண்றாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல அந்நியாரம் கேஸ் போட முடியும், கூட்டம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம். ஆனா கூட்டம் இருக்கிற நேரத்தில் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க பார்த்தா நடவடிக்கைகள் தப்புறதுக்காக போலீஸ் மேல வந்து பழிய போடுவாங்க, லா அண்ட் ஆர்டர் வரும். இதை எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். அப்ப இன்னைக்கு வந்து இவங்க வந்து இப்போ காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கலாம், சொல்லி நான் 10,000 பேருக்கு மேலே வந்து நாங்கள் கார்டன் ஆஃப் பண்ணிடுவோம் ஏரியாவை, யாரையும் வரவிட மாட்டோம், அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு கிளீனாக வாங்கியிருக்கலாம் அந்த உத்தரவு. ஏன்னா அப்படி பண்ணும்போது கன்ஃபரன்டேஷன் வர்றது பாசிபிலிட்டி இருக்கு, பட் வி ஹவ் டு டூ இட். ஏன்னா உள்ள வந்து அதிகமாக விட்டா இந்த மாதிரி கூட்ட நெரிசல் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா அவர் வந்து மீட்டிங் அலோவ் பண்ணிருக்க மாட்டார். நீங்க 10,000க்கு மேல வந்தீங்கன்னா உங்க மீட்டிங் வந்து அந்த நிமிஷத்துலேயே கேன்சல் ஆயிரும் கூட அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அடுத்து வந்து இன்னொன்று என்னன்னா 5,000 பேர் 6,000 பேர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய்கிட்ட வந்து அந்நேரமே தெளிவாக சொல்லியிருக்கலாம், உங்க கூட்டத்தை கூட்டு வராங்க, ஏற்கனவே கூட்டமா இருக்கு சொன்னதை அவங்க கேட்கல, அது வேற விஷயம். இதை வந்து கரவானை வந்து முன்னாடி நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி சொன்னது கேட்காம இன்னும் 50 மீட்டர் தள்ளி போய் 50 மீட்டர் 100 மீட்டர் தள்ளி போயிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு காரணம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணம். எல்லாத்துலையும் தெரிகிறது என்னன்னா இது ஒரு ஒரு நார்மல் அரசியல் கட்சியாக இன்னும் தமிழக வெற்றி கழகம் மலரவில்லை. அப்படி இருக்கும்போது இவங்களை டீல் பண்றதுக்காக வேற மாதிரி தான் டீல் பண்ணும், சின்ன குழந்தைகளை டீல் பண்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசி ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுத்து தான் டீல் பண்ணணும். 41 பேர் மரணத்துக்கு அப்புறம் அப்படி ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுப்பாங்க, யாரும் நம்மளை குறை சொல்ல மாட்டாங்கன்னு. ஆனா இவ்வளவு பெரிய பலி நம்ம கொடுத்திருக்க வேண்டியதில்லை. ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு அரசியல் தலைவரின் காரணமாக, அவரை தெய்வமாக போற்றுகின்ற ரசிகர் குழாமின் காரணமாக, இவர்களை எதிர்த்து நிற்பதில் வல்லமையற்றவர்களாக அந்த நேரத்தில் காவல்துறை இருந்ததன் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்பு நடந்திருக்க கூடாது. இனிமேலாவது எல்லோரும் பாடம் படிக்கணும். ஆனா என்னுடைய அச்சம், விஜய் பேசுறதை பார்த்தா அவர் எந்த பாடமுமே இதுவரைக்கும் படிச்ச மாதிரி தெரியல.